உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் கிடச்சிருக்காங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள். எனக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு வந்து கிடச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட கஸ்டமர்லாம் கிடைக்கிறது ஒரு பெரிய வரம் தான் நினைப்பேன். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் வீடியோவில் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து இவங்களோட செஸ்ட் ரவுண்டை நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்குவோம். ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து நான் இவங்களுக்கு செஸ்ட் ரவுண்ட் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறேன். இந்த மாதிரி ப்ளவுஸை ரெண்டாக மடிச்சுட்டு ஸ்கேலில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அளந்தீங்க அப்படின்னா அவங்களோட கரெக்டான மெஷர்மெண்ட் தெரியும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 44 இன்ச்சஸ் அளவுள்ள செஸ்ட் ரவுண்ட் அளவுள்ள ஒரு ப்ளவுஸ் தாங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத கேட்டிங்க இல்லையா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செஸ்ட் ரவுண்டு வந்துட்டு 44, ஆனால் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கடையில் எடுக்கும்போது 80 சென்டிமீட்டரில் தான் அவங்களுக்கு தேவையான கலர் கிடச்சிருக்கு. ஆனால் அவங்க பிட்டில் ஃபுல் வாயில் வந்து போட்டாலும் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு 2x2 போட்டணும் தான் அவங்களுக்கு விருப்பம் போல். அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த 2x2 கிளாத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ரெண்டு ப்ளவுஸாக எடுத்துன்னு வந்துட்டாங்க. நான் சொன்னேன் எனக்கு வந்து அவங்களுக்கு வந்து 10 ஃபுல் ஸ்லீவ் வேறு கேட்டிருக்கீங்க, அதனால் எனக்கு எப்படியா இருந்தாலும் 1.25 மீட்ரு வந்து வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். சரின்னு சொல்லிவிட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்களும் போனவங்க எனக்கு 80 பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு 2 ப்ளவுஸ் எடுத்துன்னு வந்து கொடுத்து, சரி ஓகே இது போதுமா, இதில் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதாங்க. இந்த மாதிரி கஸ்டமர்லாம் உங்களுக்கும் அமைஞ்சிருக்காங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நிஜமாலுமே நிறைய இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் கிடைச்சாங்கன்னா போதும், நம்மளுக்கும் வேலை ரொம்ப ஈஸியாகிடும், ஸ்டிச்சிங்கும் நம்மளுக்கு வந்து சுலபமாகிடும். சரி வாங்க இவங்களோட ஆம்கோல் ரவுண்டை அளக்கலாம். இப்போ வந்து இவங்களோட ஆம்கோல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சஸ் வந்துருந்தது. அதே போல் கேப் ஹைட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆம்கோலுக்கும் ஸ்லீவ்லுக்கும் அட்டாச் பண்ணுற இடைப்பட்ட இடம் தான் நம்ம வந்து கேப் ஹைட்டு சொல்லுவோம். இப்போ வந்து ப்ளவுஸு நம்மளுக்கு ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு தேவையான அளவை நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எப்பயுமே நான் வந்து ஒரு 2 இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி ப்ளவுஸை ஃபோல்ட் பண்ணுற சைடு நம்ம பக்கமாகவும் மடிச்சிருக்கிற சைடு ஆப்போசிட் இருக்கிற மாதிரி போடுவேன். இதுவே நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணும்போது பேக் பார்ட் கட் பண்ணும்போது ஃபோல்ட் பண்ணுற சைடு வந்துட்டு ஆப்போசிட் சைடாகவும் மடிச்சிருக்கிற சைடு நம்ம சைடாகவும் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து இவங்களுக்கு தேவையான அளவுக்கு, அதாவது வந்து இவங்களோட அந்த ப்ளவுஸ் அந்த உயரம் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 இன்ச் வர மாதிரி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஸ்கேலில் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணதுக்கு அப்புறமா 1 இன்ச் எம்மிங் பண்ணுறதுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இவங்களோட ஸ்லீவோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 11 இன்ச் வந்து இருந்தது. நான் அதையே தான் அவங்களுக்கும் மார்க் பண்ணுறேன். 11 இன்ச் இருக்கிற இடத்த நான் அப்படியே கரெக்டாக ஷோல்ட்ரு எந்த இடத்த ஸ்லீவும் ஷோல்டரும் ஜாயிண்ட் ஆகிருக்கும் அந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணுறேன். ஒரு மார்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு மார்க் பண்ணுறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 இன்ச் வேணும்னா 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச் வேணும்னா 1/4 இன்ச்சோ மார்க் பண்ணிடலாம். அதே போல் ப்ளவுஸோட வித்தும் அதேமாரி நான் மார்க் பண்ணுறேன். நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறேன், நம்ம வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணும்போது லைட்டாக இழுத்து வச்சு தான் ப்ளவுஸை மார்க் பண்ணணும் அளவை. இப்போ இது மாதிரி கோடு போட்டுக்குங்க. கோடு போட்டதுக்கப்புறமா நீங்கள் உங்ககிட்ட ஸ்லீவ் மார்க் பண்ணுறதுக்கான ஸ்கேல் இருந்தால் அது மாதிரி வரைஞ்சிக்கலாம். அதை மாதிரி இல்லை அப்படின்னா இவங்களுக்கான கேப் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா கேப் ஹைட் வந்து 3.5 இன்ச் வந்து வச்சுருக்கேன். நான் 44 இன்ச்சஸ்க்கு 3.5 இன்ச் வச்சிங்கன்னா உங்களுக்கு போதும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். 2 இன்ச் இதை போகிற மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ண இன்ச்லேருந்து நம்ம எங்கே வந்து அவங்களோட ஆம்கோல் முடியுதோ அந்த இடத்துல வந்து நான் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கிறேன். கோடு போட்டதுக்கு அப்புறமா டேப் எடுத்து ஃபுல்லாக அளக்கிறேன். 8 இன்ச்சஸ் வந்தது, அதில் பாதி 4 மார்க் பண்ணிவிட்டு அதில் பாதி 2 இதை மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1 இன்ச் எடுத்து இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச், இந்த பக்கம் 1/2 இன்ச், அப்புறம் 1/2 இன்ச் எடுத்து இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச், இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சுன்னு இப்படின்னு மார்க் பண்ணிக்கிங்க. இப்படி மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்கேல் வேணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. கையாலேயே அந்த டாட்ஸ் அப்படியே மார்க் பண்ணிட்டு வந்தாலே அந்த கை ஸ்லீவோட ஷேப் வந்து கரெக்டாக வரும். இருந்தாலும் உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்கேல் இருந்தாலோ இல்லை வளைவாக வரைகிற மாதிரி வேறு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். பட் என்கிட்ட இது மாதிரி இருந்ததுனால உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்படி வரைஞ்சதுக்கப்புறமா இப்படி திருப்பி வச்சுட்டு அந்த கைக்கிட்ட வர மட்டும் இந்த மாதிரி மடக்கி வரைஞ்சிக்கங்க. இந்த ஷேப் வந்து உங்கள் ஃப்ரீ ஹேண்ட்ஸில் வந்தாலும் ஓகே தான். இப்போ நான் வரைகிற பாருங்க, இந்த மாதிரி கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போ அந்த டாட்லாம் வச்சோம் இல்லையா, அந்த டாட்டையும் இப்போ வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். இந்த பக்கமும் வச்சோம் இந்த பக்கமும் வச்சோம். அதே போல் நம்ம வந்து இது மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிங்க. ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு நான் உள்குழி ஆழம் எடுத்திருக்கேன். இந்த உள்குழி ஆழம்னா என்ன அப்படின்றது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கைக்கும்
கேப் ஹைட் இருக்கு இல்லையா, அந்த ஹைட்டுக்கும் நடுவில் நம்மளுக்கு வந்து ஸ்லீவில் வந்து கொஞ்சம் லைட்டாக லூஸ் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வளைவாக எடுத்தால் மட்டும்தான் நம்மக்கிட்ட அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் லூஸ் கிடைக்கும். நம்மளும் கொக்கி போடும்போதும் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் போடும்போதும் ஒரு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இதெல்லாம் வச்சு மார்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தெரியுது இல்லையா கேப் ஹைட்டுனா என்ன, உள்குழி ஆழம் அப்படின்னா அந்த ப்ளவுஸில் நான் இந்த மாதிரி சொல்லும்போது ஒரு சிலவங்க கமெண்ட் பண்ணல கேட்டாங்க, இல்லை வீடியோ பார்த்துட்டு நேரடியாகவே என்கிட்ட கேட்டிருக்காங்க. இது வந்து ஆன்லைன் கிளாஸில் கேட்கும்போது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் நான் இதை வந்து சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணதை இந்த மாதிரி உள்குழி ஆழம் அப்படின்னா கை உள்குழி ஆழம் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்க. ஒரு 3/4 இன்ச் வரைக்கும் எடுக்கலாம். இப்போ வந்து 32, 34, 36 அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 1/2 இன்ச் எடுத்தால் போதும். 36க்கு மேலே அபோவ் போடுறவங்க ஒரு 3/4 இன்ச் வரைக்கும் எடுக்கலாம். அதே வந்து 48க்கு மேலே போடுறவங்க 50 வரைக்கும் எடுக்கலாம். அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கைக்கிட்ட அந்த ஃபஸ்ட்டு ஊக்கு போடுறாங்க இல்லையா, அப்போ பார்த்திங்கன்னா அமுங்கின மாதிரி ஆகிடும் நம்மளுக்கு செஸ்ட்டு. அதனால் வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல லூஸ் கிடச்சிது அப்படின்னா நம்ம போடும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து அழுந்தின மாதிரி இல்லாமல் கப் ஷேப்பும் கரெக்டாக வர மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம், அவங்க வந்து கொஞ்சம் கை ஆம்கோல் வந்து நல்லா ஃப்ரீயாக ஏறுற மாதிரி வேணும் அப்படின்னாங்கன்னா அந்த மாதிரி நீங்களும் அதே போல் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ கூடயே நான் வந்து பேக் பார்ட்டும் நான் வந்து மார்க் பண்ணுற பாருங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா அவங்கக்கிட்ட ப்ளவுஸு இப்போ ஸ்லீவுக்கு மட்டும்தாங்க அவங்களுக்கு அந்த 80 பாயிண்ட்டு, ஸ்லீவும் பட்டி பீஸ்க்கு மட்டும்தான் வந்தது. இப்போ ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் பார்த்திங்கன்னா இன்னொரு பீஸ் தான் வந்தது. இந்த மாதிரி கஸ்டமரும் உங்களுக்கு நீங்களும் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிட்டில் எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கிங்க. இது மாதிரி 2ஆக கூட எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு என்ன ஆகுனா பட்டி பீஸ் வைக்கும்போது நம்மளுக்கு வந்து வேற ஒரு கிளாத் வந்து கலரில் வைக்க தேவையில்ல, இதே கிளாத்லேயே வச்சாலே போதும். இவங்க வந்து எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கழுத்தில் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு எப்படி வந்துட்டு த்ரெட்டு வைக்காமல் உருட்டு பைப்பிங் எப்படி வைக்கிறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். பேக் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி டீட்டெயிலிங் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பேக் பார்ட்டில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அவங்களோட உயரத்தையும் மார்க் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணுறதுக்கு ஷோல்டர் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க. நெக் அகலம் ஷோல்டர் அகலம் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்க. நெக் அகலமும் ஷோல்டர் அகலமும் வேறு தாங்க. நெக்கோட அகலம்னா நம்ம ப்ளவுஸ் போடும்போது நெக்கு கிட்ட வர அகலம் அது. ஷோல்டர்ன்றது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் அந்த ஜாயின் பண்ணுற இடத்து தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஷோல்டர்னு சொல்கிறோம். நிறைய பேர் பிகினராக இருக்கிறீங்க, எனக்கு கிளாஸ் வரும்போது இப்படிலாம் டவுட் வருமா அப்படின்றது எனக்கு நான் கிளாஸ் எடுக்கும்போது தான் எனக்கே தோணுச்சு. பிகாஸ் நான் படிக்கும்போது நான் இந்த மாதிரிலாம் டவுட்டெல்லாம் எங்கள் மிஸ்கிட்ட கேட்டதே இல்லை. அவங்க வந்து இந்த மாதிரி போடுங்க இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நாங்களும் அது மாதிரி போட்டுட்டு வளர்ந்துட்டோம். அடுத்தடுத்து அவங்க ஒரு ப்ளவுஸ் தைக்கும்போதும் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் தான் இதுதான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு, இதுதான் டாட்டு, இதுதான் ஸ்லீவு, இதுதான் ஆம்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தாங்க நாங்களே கற்றுக்கிட்டோம். ஆனால் பட் இப்போ வரவங்க ஃபஸ்ட்டே கேட்டுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸு. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடியோங்க. இல்லை நீங்கள் உங்களுக்கு வந்து இது தேவைப்படுது அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, இல்லை அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டும் வீடியோவை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.